ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி டால் ஃப்ரை அண்ட் ஜீரா ரைஸ். டால் ஃப்ரை செய்ய 1 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் தண்ணி ஊற்றி முதல்ல வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். குக்கரில் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 3/4 கப் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் போட்டு இறக்கிக்கலாம். தாளிக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு சீரகம் பொரியட்டும். பொரிஞ்சதும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இதில் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகட்டும். ஏற்கனவே வேக வச்சிருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதும் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரு பவுலில் 3/4 கப் அரிசி எடுத்துக்கிறேன். நான் லாங் கிரெயின் அரிசி எடுத்திருக்கேன். எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். சாதம் வேக வைக்க நான் 3/4 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததும் இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 80லேருந்து 90% வரைக்கும் சாதம் வேகட்டும். வெந்ததும் வடிச்சிருங்க. நான் அது மேலே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் சீக்கிரம் ஆறுறதுக்காக. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தையும் அதில் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல. சாதம் உடையாமல் கிளறிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊர் சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.